ஹலோ வியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் சிபில் ஸ்கோருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். சிபில் ஸ்கோர்னா என்ன ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து என்னுடைய சிபில் ஸ்கோரை நான் எப்படி பார்க்கணும், எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு அர்த்தம். தேர்ட் வந்து எதெல்லாம் பண்ணுனா என்னுடைய சிபில் ஸ்கோரை இம்பாக்ட் பண்ணும். ஃபோர்த்து ஏதோ பண்ணிட்டேங்க, இப்போ என் சிபில் ஸ்கோரை நான் இம்ப்ரூவ் பண்ண லோன் வாங்கணும் அப்படின்னா வாட் இஸ் அ ரெமடி, எனக்கு ஏதோ ஒரு லோனை ஒழுங்கா பண்ணாதனால கம்மியாயிடுச்சு, அதுல இருந்து எப்படி மீண்டு வரலாம், இந்த நாளை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சிபில் அப்படிங்கிறது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட், அவங்க ஒரு ஃபார்ம் பண்ணி அதுல நம்ம வாங்கக்கூடிய ஆல் தி டெப்ட்ஸ் லோன் எல்லாமே டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. நீங்க எங்க லோன் வாங்கினாலும் சரி, கிரெடிட் கார்டு வாட் எவர் திங்ஸ் இதுல ரெக்கார்ட் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா, ஒருத்தர் லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் கரெக்டாக கட்டுவாரா, இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட லோன் வாங்குறோம்னா அவர் கரெக்டாக கட்டுவாரா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கேட்டு, நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட கேட்டு நம்ம விசாரிச்சுட்டு லோன் கொடுப்பாங்க. பட் இப்போ எடுத்துக்கங்க, பேங்க் எடுத்துக்கங்க, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எடுத்துக்கங்க, இல்லை பஜாஜ் ஃபைனான்ஸ் எடுத்துங்க, ஐடிஎஃப்சி யாரை வேணாலும் எடுத்துங்க, அவங்களும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அவங்க நமக்கு லோன் கொடுக்கணும்னா எப்படி நம்மளை பற்றி தெரியுங்க? அப்போ நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி கரெக்டுங்களா, அதை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ண முடியும் இவங்க கரெக்டாக கொடுப்பாங்களான்னு. நான் அதிகமாக சம்பாதிக்கலாம், பட் அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் வந்து ப்ராப்பரா வந்து பேமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஜாதகம் தான் சிபில் ஸ்கோருங்க. சரிங்க, இதுல எவ்வளவு ஸ்கோர் இருந்தா நல்லதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லைட்லி இது கொஞ்சம் வேரி ஆகுங்க. நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். எஸ், உங்களுக்கு இதுலயே பார்த்துக்கலாம். 780 to 850 இருந்தா எக்ஸலன்ட், 720 to 780 இருந்தா குட், ஃபேர் அப்படிங்கிறது 640 to 720, புவர் தென் வெரி புவர்ங்கிறது 300ங்க. இதுல நீங்க எக்ஸலன்ட் கேட்டகரியில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஏன்னா எல்லாரும் எக்ஸலன்ட் கேட்டகரியில் இருக்க முடியாதுங்க. அப்ப நான் லோனே வாங்கல சார் இது வரைக்கும், நான் 850 இருப்பேனா, இதான் நிறைய பேர் கேட்கறாங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க லோனே வாங்கல அப்படின்னா உங்களை பத்தி எப்படி பேங்குக்கு தெரியும்? நம்ம கரெக்டா கட்டுவோமா இல்லையான்னு எப்படி பேங்குக்கு தெரியுங்க? அப்போ ஒரு விஷயம் பண்ணும் போது தான் தெரிய வர இல்லைங்களா? அதனால நான் லோனே வாங்கலைனாலும் 850 எல்லாம் இருக்க மாட்டேங்க, கம்மியா தான் இருப்பேன். சரிங்களா? ஸோ அரௌண்ட் ஒரு 780 இல்லை 750 இருப்பேங்க. சரிங்க, நான் லோன் வாங்கிட்டு ஒரு ஒரு 2-3 பேமெண்ட் ஒழுங்கா பண்ணலைங்க, அப்படியே கம்மியாயிட்டு வரும். கண்டினியூஸா பேமெண்ட் பண்ணலைங்க, கம்மியாகும். சரி, எதெல்லாம் என்னை இம்பாக்ட் பண்ணுங்க? இப்போ எந்தெல்லாம் வந்து என்னோட கிரெடிட் ஸ்கோரை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. லோன் வாங்கி பேமெண்ட் பண்ணலைன்னா மட்டும்தான் என் கிரெடிட் ஸ்கோரை இம்பாக்ட் பண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆன்சர் அது கிடையாதுங்க. அது ஒன் ஆஃப் தி ரீசன். நீங்க லோனை வாங்கி அந்த டியூ டேட்ல கரெக்டா கட்டல, இஎம்ஐ கரெக்டாக கட்டல, கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். கோல்டு லோன் வாங்கியிருக்கேன் கரெக்டாக கட்டல, இம்பாக்ட் பண்ணும். எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கேன் கரெக்டாக கட்டல, இம்பாக்ட் பண்ணும். பிஸ்னஸ் லோன் வாங்கியிருக்கேன் கரெக்டாக கட்டல, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருந்தால் அதை இம்பாக்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது நான் அடிக்கடி ஓகேங்களா இதில் லோன் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். பஜாஜ் ஃபைனான்ஸ் லோன் இருக்கா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல லோன் கொடுப்பாங்களா அப்படின்னு அப்ளை பண்ணுறேன், இம்பாக்ட் பண்ணும். கிரெடிட் கார்டு வேணும்னு சொல்லி அடிக்கடி சர்ச் பண்ணுறேன் பேன் நம்பரை போட்டு, அதுவும் இம்பாக்ட் பண்ணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, இது எல்லாமே இம்பாக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஓடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல 999 யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுவும் இம்பாக்ட் பண்ணும். என்ன சொல்ல வரீங்க, நான் கரெக்டா தானே கட்டுறேன், 10 லட்ச ரூபா லிமிட் கொடுத்துருக்காங்களே, நான் அதுக்குள்ள தானே யூஸ் பண்றேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், பேங்குக்கு தெரிய வருது இவருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்திருந்தா 10 லட்ச ரூபாயும் யூஸ் பண்றாரு, அப்ப இவளுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் போல இருக்கு, இவர்கிட்ட எப்படி திருப்பி வாங்குறது, டவுட் வரும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் அது இம்பாக்ட் பண்ணுதுங்க. அதுக்கு அடுத்தது கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ஒரு 50,000 லிமிட் அப்படின்னா தயவு செய்து என்டையர் 50,000 யூஸ் பண்ணாதீங்க. எகெயின் அதுவும் உங்களுடைய கிரெடிட் கார்டை ஸ்லோவா இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா யூ நீட் ஆஃப் லாட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது அது காமிக்குது இல்லைங்களா? இப்போ 50,000 ரூபாய் லிமிட் கொடுத்துருக்காங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஃபண்டு தேவையில்லைன்னு அர்த்தம். 50,000 லிமிட் கொடுத்துருக்காங்க, 50,000 நான் யூஸ் பண்றேன்னா அப்ப எனக்கு ஏதோ நிறைய தேவைகள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப கொடுத்துட்டாங்கன்னா எப்படி அவங்க திருப்பி வாங்க முடியும்? கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து மேஜர் இம்பாக்டுங்க. சரி, இது எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் நம்ம பேர்ல வேற யாராவது ஃப்ராட் பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரியுங்க. ஏன்னா நம்மளுடைய பேனு நம்மளுடைய ஆத்தன்டிகேஷன் வச்சு யாராவது லோனை வாங்கி கட்டலினாலும் இந்த சிபில நமக்கு தெரிய வந்துருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து சிபில் ஸ்கோர் எடுக்கிறோங்க. இது வந்து நீங்க ஒரு சின்ன பேமெண்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா கிளியரான ரிப்போர்ட் கிடைக்கும். இல்லைன்னா இன்னைக்கு வந்து போன்பே ஜிபேலேயே வந்து ஒரு மினிமைஸ்டு சம்மரி கிடைக்குது. அதுவும் சொல்றாங்க, தயவு செய்து ஃப்ரீயா தராங்கன்னா அடிக்கடி சிபில் ஸ்கோரை பார்க்காதீங்க. அப்படின்னா நீங்க லோன் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க, அதனாலதான் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு பாக்குறீங்கிறது.
இதெல்லாம் இன்டைரக்டா இம்பாக்ட் பண்ணும். தயவு செய்து இது புரிஞ்சுக்குங்க. அடுத்து சரிங்க, நான் ஏதோ ஒரு ரீசன்னால எனக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சு. நான் ஒரு லோனை வாங்கி ஒரு இஎம்ஐ கரெக்டாக போகல, இல்லை கோவிட் டைமில் என்னால் கட்ட முடியல, இந்த மாதிரி ஒரு 10 இஎம்ஐ எனக்கு போயிடுச்சுங்க. அப்படியே கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. நம்ம இங்கே பார்த்த மாதிரி நெகட்டிவ்ல வந்து நிற்கிதுங்க, போகல. இல்லைன்னா நான் வந்து அடிக்கடி வந்து கிரெடிட் கார்டு வேணும்னு தேடினேன். ஏதோ ஒரு ரீசனால உன்னோட இம்பாக்ட் அது வந்து இம்பாக்ட் பண்ணும். பட் கம்மியாக தான் இம்பாக்ட் பண்ணும். நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணலைன்னா தான் அதிகமாக இம்பாக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் எப்படிங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்? பேங்க் மேனேஜரை பார்த்து பேசலாங்களா? இல்லை ஏதாவது ஒரு 20 lakhs எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி பார்த்துடலாங்களா? இன்க்ரீஸ் பண்ணிடலாங்களா? ஆன்சர் இஸ் நோ. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணாலும், யாரோட ரெக்கமெண்டேஷன் எடுத்தாலும் கிரெடிட் சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஆப்ஷன் ஒரு லோன் எடுங்க. பர்சனல் லோன் எடுங்க, இல்லைன்னா ஒரு கோல்டு லோன் எடுங்க. அந்த லோனை ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணுங்க, பண்ணிட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ஒரு சின்ன லோன் எடுங்க, அந்த லோனை ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணுங்க, அதையே விட்டுறாதீங்க. அப்புறம் எல்லாமே போச்சு, சரிங்களா? அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணிட்டோம்னா எகெயின் நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ பேங்குக்கு தெரிய வரும், ஏதோ ஒரு சுச்சுவேஷனால அவங்க அந்த டைமில் பண்ணல, இப்போ எடுக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரிலையபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பேசுகிற இந்த டாபிக். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும். தேங்க்யூ.